ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய வீடியோவில் என்ன டாப்பிக்கை பற்றி ஒரு சில தாட்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்னா, கம்யூனிகேஷன் இன் இங்கிலீஷ். ஆஸ் அ ஹெச்ஆர், மனித வளத்துறையில் ஹியூமன் ரிசோர்ஸஸில் நான் இருக்கிறதுனால எவ்ரிடே நம்ம வந்து ஹெச்ஆர்னுடைய ஒரு பார்ட் ஆஃப் த ஜாப், டே டு டே ஜாப் என்னன்னா, பீப்புளோட டீல் பண்ணுறது, இன்டர்வியூ பண்ணுறது, நிறையா ரெக்குவயர்மெண்ட்ஸ் வர வேகன்சிஸ், அதற்காக இன்டர்வியூ பண்ணுறது, ஸ்டேக் ஹோல்டர் மேனேஜ்மெண்ட்டு, இந்த மாதிரி பல விஷயங்கள் வர்றப்போ ஹெச்ஆர்னு மட்டும் இல்லை, ஒரு கரியர் வைஸ் நீங்கள் எந்த ஒரு ஜாபில் ஏறா இருந்தாலும், அது டெக்னிக்கல் ஜாபாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, ஜூனியர் ஜாப்லேருந்து அப்புறம் மிட் சீனியர், அப்புறம் இன்னும் கொஞ்சம் சூப்பர் சீனியர், லீடு பொசிஷன், மேனேஜீரியல், டைரக்டர், அதுக்கப்புறம் சீஃப் லெவல், சி-ஸ்வீட்னு சொல்லுவாங்க, அது வரைக்கும் போகிறப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்படுதோ, கண்டிப்பாக பண்பட்டுரும். நீங்கள் அந்த சீனியர் லெவலில் அந்த கரியர் ட்ரெஜெக்டரியில் மேலே ஏற 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 அந்த ஏணிப்படியில் ஏறுறீங்க இல்லைங்களா, ஏற 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 உங்களோட கம்யூனிகேஷன் நல்லா சூப்பராக வரும். இன்னும் சொல்ல போனால் அந்த நீங்கள் ஏறுறதுக்கு காரணமாக இருக்கிறதே அந்த படியே வந்து மிக முக்கியமான படியே கம்யூனிகேஷனாக தான் இருக்கும். கம்யூனிகேஷன் இன் இங்கிலீஷ் உங்களை வந்து வேற ஒரு டைமென்ஷனுக்கு கொண்டு போயிடும் ஆக்சுவலாக, ஓகேங்களா. அது வந்து அதை மறுக்க முடியாத உண்மை. ஆஸ் அ ஹெச்ஆர் அதை நான் வந்து டே டு டே லைஃப்பில் டெய்லி விட்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கடந்த 2 இன்டர்வியூ எடுத்தேன். ஏன்னா இந்த வாரத்தில் பல இன்டர்வியூஸ் போயிட்டுருக்கோம். அப்போ வந்து இப்போது நேற்று இன்றைக்கெலாம் இப்போ வந்து ராஜஸ்தானில் உள்ள ஒரு பையன், நார்த் இந்தியாவில் ஒரு பையன் ஒரு ரெக்குவயர்மெண்ட்டுக்காக பேசுகிறப்போ நல்லா அவன் பேசுகிற பேச்சு, அந்த பையன் பேசுகிற பேச்சு, கான்ஃபிடென்ஸ், அவனுடைய ஒருவருடைய நம்பிக்கை எப்போ அவங்களுடைய பேச்சில் வெளிப்படுதோ, அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி கரியர் வைஸ் டிஸ்கஷன்ஸில் இங்கிலீஷ் லாங்குவேஜில் நல்லா கான்ஃபிடென்ட்டாக வெளிப்படுதோ, அப்போ தான் அவங்களுடைய அந்த இம்ப்ரெஷன், ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், ஒரு சிறந்த ஒரு இம்ப்ரெஷனை, கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறான், அவன் சொல்கிறது என்ன சொல்ல வர்றான், அந்த ஃப்ளோ இருக்குது இல்லைங்களா, அந்த கான்ஃபிடென்ட்டாக அந்த இன்டர்வியூவரை அட்டன் பண்ணுறது, ஒரு எதிராளியை, ஒரு ஆப்போனண்ட்டை அட்டன் பண்ணி அவங்க கேட்குற கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறது, ஓகேயா, அது வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போயிடும் ஒரு ஆளை. நான் இன்டர்வியூ பண்ண அந்த ஒரு உதாரணத்தில் உள்ள அந்த உண்மை தான், உதாரணம்னா பொய் கிடையாது, புடையப்பட்ட விஷயம் கிடையாது, உண்மையாகவே நடந்தது. அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினான். ஆக்சுவலாக அவன் வந்து நார்த் இந்தியன், ராஜஸ்தானில் வந்து ஒரு ஜுவாலஜி. நம்ம ஊர்லலாம் என்னங்க, எந்த கோர்ஸும் கிடைக்காட்டி ஜுவாலஜி சேரு, பிஏ ஹிஸ்ட்ரி சேரு, பிஏ இங்கிலீஷ் சேரு, பிஏ தமிழ் சேரு, அந்த அளவுக்கு ஆக்கி வச்சுட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. எந்த கோர்ஸ் படித்தாலும் அந்த பேஷனாக படித்தா ஆட்டோமேட்டிக்காக அந்த நாலேஜ், அந்த ஸ்கில்ஸ் வந்துடுங்க ஆக்சுவலாக. இப்போ உதாரணத்துக்கு நான் படிக்கிறப்போ நான் வந்து எம்எஸ்சி வைல்ட் லைஃப் பயாலஜி ஜாயின் பண்ணேன், பிஎஸ்சி ஜுவாலஜி முடிச்சுட்டு. அப்போ வந்து எந்த கோர்ஸும் கிடைக்கலன்னா வைல்ட் லைஃப் பயாலஜி, ஜுவாலஜி படித்தா வைல்ட் லைஃப் பயாலஜி. ஆனால் நான் படிக்கிறப்ப என்னுடைய செட்டில் பாம்பேலேருந்து ஒருத்தவன் மெனக்கெட்டு ஆயிரக்கணக்கான மெயில்ஸ் கடந்து இங்கே வந்து ஹாஸ்டலில் தங்கி படித்தான். அந்த பையன் வந்து அவனுடைய பேஷன், அவனுடைய கோல், அவனுடைய குறிக்கோள் வந்து வைல்ட் லைஃப் பயாலஜி படிச்சுட்டு அந்த ரிசர்ச் பண்ணுங்கிறது. அப்போ எங்களுக்குலாம் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அவன்கிட்ட எல்லாரும் பேச ஆசைப்படுவோம். ஏன்னா அவன் நல்ல சரளமாக இங்கிலீஷில் பேசுவான். அப்போவே ஒரு ஷார்ப்பாக உள்ள பையன் இந்த மாதிரி வந்து இங்கே வந்து படிக்கிறது பாருங்கள், பேஷன். அதே மாதிரி தான் இப்போ நான் இன்டர்வியூ எடுத்த பையனா ரொம்ப பேஷனாக நல்லா பேசுகிறான். அவன் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து நல்ல, அஃப்கோர்ஸ் பல கேண்டிடேட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பையன் செலக்ட் ஆனானா இல்லையாங்கிறது அந்த டாப்பிக்கு உள்ளார போக வேணாம். ஆனால் அவன் அட்டன் பண்ணுற அந்த துணி, அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல், இங்கிலீஷில் அவன் பேசின அந்த ஒரு விஷயங்கள், அந்த தோரணை, அந்த பையனுக்கு இத்தனைக்கும் வயசு வந்து ரொம்ப கம்மி, 20களில் தான் இருப்பான், ஒரு 30க்குள்ளார தான் இருக்கும், கல்யாணம் கூட ஆகலை அப்படின்னு, ஒரு 2.5-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஓகேங்களா. நம்ம சவுத் இந்தியாவுக்கும், நம்ம குறிப்பாக தமிழ்நாட்டில் பசங்க படிச்சுட்டு பேரளவுக்கு தான் ஒரு பட்டத்தை வாங்குறாங்க, ஒரு டாக்குமெண்ட் அளவுக்கு. ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும், அதை வளர்த்துக்கிட்டு காலேஜில் வந்து வெளியில் வந்துட்டு வளர்த்துக்க வேண்டாங்க, காலேஜில் இருக்கிறப்பவே வளர்த்துக்குவோமே. 3 வருஷம் படிப்பாக இருந்தால் 2 வருஷத்துலேருந்தே பேசி பழக ஆரம்பிங்க, முதல் வருஷத்துலேருந்தே பழக ஆரம்பிங்க. ஒரு 2 ஃப்ரெண்ட் இங்கிலீஷ் தெரியலையா, 2 பேரும் பேச ஆசைப்படுறீங்களா, 2-3 பேர் ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி பண்ணி, தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, 5 பேருமே தப்பாக தான் பேச போகிறீங்க, வெட்க வேணாம். இதுவே ஒரு பெரிய குரூப் டிஸ்கஷனில் தெரியாத ஆளுங்க இருக்கிறப்ப நம்ம பேசுகிறது தப்பாயிடும்னு பயந்தால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. நம்ம ஒரு இருக்கிறதே 5 பேர், 5 பேருக்குமே இங்கிலீஷு தெரியாமல் பழகிக்க தான் போகிறோம், தப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அப்படி பேசி பழகுங்க. இப்போ நான் வந்து இப்போது நிறைய தடவை முதுமலையில், ஊட்டியிலலாம் போய் அப்போ அங்கே உள்ள ரிசர்ச்சர்ஸ்லாம் பேசுகிற அந்த அழகான வளமான ஆங்கிலத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவேன். எனக்கு உள்ளுக்குள்ளார இருக்கும், மைண்டுக்குள்ளார அப்படியே மணிப்பிரவமாக இருக்கும், வெளியில் வர்றப்போ ரொம்ப மோசமாக இருக்கும், அல்லது வராது. எல்லாருக்குமே உள்ளது தான் ஆக்சுவலாக, ஓகேங்களா. அப்போது அதை வர வைக்கணும்னா, அப்போது அந்த நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்னு இல்லை, யாரெல்லாம் இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கும், இங்கிலீஷ்னு மட்டும் இல்லைங்க, எந்த லாங்குவேஜ்லையுமே, ஹிந்தியே தெரியாது இருக்கிறவங்கள்ட்ட ஹிந்தி தான் பேசி ஆகணும்னா ஹிந்தி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கல்ஃபில் உள்ள தமிழ்நாட்டிலேருந்து தமிழ் தெரியாதவங்க இங்கே வந்து ஹிந்தி கற்றுக்கிறது எப்படிங்க? ரூம்மேட்ஸ் எல்லாமே ஹிந்தியாக இருப்பாங்க, ஆஃபீஸில் எல்லாம் ஹிந்தி பேசுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக ஹிந்தி வந்துடும். அதே மாதிரி தான் இங்கிலீஷும். பேசி பழகுங்க.
English communication is one of the very important advantageous aspects for your career progression. ஓகேங்களா? உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கலாம், அதை சொல்ல தெரியலன்னா, எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியலன்னா அது பிரயோஜனம் இல்லை. ஆக்சுவலாக நாலேஜ் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேர் நாலேஜ் லிமிட்டடாக இருக்கும், ஆனால் அவங்க பேசுகிறது துணி பயங்கரமாக கான்ஃபிடென்ட்டாக பேசுவாங்க, அதுலேயே அவங்க செலக்ட் ஆகிடுவாங்க. மீதி அவங்க வந்து டச்சப் பண்ணி பேட்ச் ஒர்க் பண்ணிக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாழ்க்கையே அதுதான். கான்ஃபிடென்ட்டாக பேச கற்றுக்கங்க. குரூப் டிஸ்கஷன்லாம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுக்கு தயங்காமல் போங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் படிச்சிருக்கீங்களா காலேஜில், தயங்காமல் ஸ்போக்கன் இங்கிலீஷ், நல்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுக்கு போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது வந்து பெரிய அமௌண்ட்லாம் ஆகிட போகிறதில்ல, பட் மிக முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட். அது இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, நிறைய இங்கிலீஷ் பேப்பர் படிங்க, நல்ல இங்கிலீஷ் நியூஸ் பாருங்கள். புதிய புதிய ஒக்காபுலரி வந்துச்சுன்னா உடனே அப்படியே விட்றாதுங்க. அதை பார்க்குறது, அதுக்கு அர்த்தம் தெரியற வரைக்கும் தூக்கம் வரக்கூடாது. அதுக்கு அடுத்தடுத்து எப்படி குறித்து வச்சுக்கிட்டு உங்களுடைய பேஷன் தான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்குது. அதனால் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து நிறைய முயற்சிகளை போட்டு அதை கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் அது வந்துருச்சுன்னா நீங்கள் காலேஜை விட்டு வெளியில் வர்றப்போ, இப்போ இந்த பையன்லாம் பாருங்கள், காலேஜை விட்டு வந்து 2 வருஷம் தான் ஆகுது. அவன் அதுக்கு முந்தையே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுகிற அந்த ஸ்கில்ஸ் இருந்திருக்கு. அது இன்னும் டெவலப் பண்ணி அவன் யூகேல தான் போய் படிச்சிருக்கான். ஓகேங்களா? ஒரு வருஷம் யூகேல மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கான். பேச்சுலர்ஸ் எல்லாமே பண்ணது உள்ளூர் நம்ம நார்த் இந்தியாவில் தான். ஸோ நம்ம சவுத் இந்தியாவில், குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் மிஸ்ஸிங் ஆஸ்பெக்ட் என்னென்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் படிச்சுட்டு வர்றப்போ சுத்தமாக இருக்க மாட்டேங்குது. விஷயம் தெரிஞ்சால் கூட வந்து ஒன்றும் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. உதாரணத்துக்கு நான் முதுமலையில் இருக்கிறப்போ ஒரு நார்த் இந்தியன் பையனோ இல்லை ஒரு பெங்களூர் பையன் நினைக்கிறேன், அவன் பேசுகிறது அபத்தம், ஆனால் இங்கிலீஷில் ஸ்ட்ராங்காக பேசி நீ சொல்கிறது தப்புன்னு அடுத்தவனை மூக்கை உடைக்கிறான். ஆனால் அந்த மூக்கு உடைக்கப்படுகிறார் இல்லைங்களா, அவர் நம்ம தமிழால் டீம் லீடு மாதிரி உள்ளவர். ஆனால் அவருக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாததுனால அவர் பக்கம் நியாயம் இருந்தாலும், அவர் பக்கம் சரியான விஷயங்கள் இருந்தாலும் பதிலுக்கு சரமாரியாக பேச தெரியல. அதனால் மூக்குடைக்கப்படுகின்ற சூழ்நிலை. நல்லா ஸ்ட்ராங்காக பேச கற்றுக்கங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக எந்த முடியாக இருந்தாலும் அடுத்தவங்க ஸ்டேக் ஹோல்டர் அணுகுவோம். நல்லா ஃப்ரண்ட் எண்டில் இருந்துக்கிட்டு எல்லாரையும் வந்து ஃபேஸ் பண்ணி ஒரு கை பார்த்துருவோங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸோடு பேசுவோம். அதுக்கப்புறம் இங்கிலீஷ்லேயும் பேசி பேசி பழகுவோம். இங்கிலீஷ் தெரிஞ்சால் உங்களுக்கு வாழ்க்கையில் வேறு லெவலில் நீங்கள் நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருந்ததுன்னா வேறு லெவலில் நீங்கள் போகலாம். இங்கிலீஷ், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு அந்த லெவலில் வர்றவங்களுக்குலாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க. இன்ஜினியரிங்கு, மெடிசின்ஸு, டெக்னிக்கல் கோர்சஸ். சாதாரணமாக கோர்ஸ் படிச்சுட்டு வர்றவங்களும் வெற்றி பெறுறாங்க இந்த மாதிரியான சாஃப்ட் ஸ்கில்ஸ். ஓகேங்களா? இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். அடுத்தவங்கள்ட்ட நல்லா சகஜமாக பேசணும், அப்படியே வெட்கப்பட்டுட்டு நிற்கக்கூடாது. ஆக்சுவலாக கண்டிப்பாக பேச தான் நமக்கு வந்து அடுத்தவங்கள்ட்ட எப்படி டீல் பண்ணுறது. மக்கள் வந்து டிஃப்ரெண்ட் தரப்பட்ட மக்கள் இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் கல்ச்சர், டிஃப்ரெண்ட் பிஹேவியர்ஸ், டிஃப்ரெண்ட் ஹேபிட்ஸ், எல்லாத்தையும் நம்ம அது உள்ளார போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பண்ணுங்கள். கண்டிப்பாக இதெல்லாம் நான் சொல்கிறது மிக முக்கியமாக பொருந்தது பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜ் பசங்க படிச்சுட்டு வெளியில் வர சூழலில் இருக்கிறவங்க, இல்லை காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லுகின்ற ஒரு சிறிய சஜஷன். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ ஃபென்டாஸ்டிக் ஈவினிங் அஹெட். பீஸ்.